மோட்டோவோட அடுத்த ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G86 பவர் 5G. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 ரூபாய் தான். 17,000 ரூபாய்க்குள்ள எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வேணுமா டிஸ்பிளே இருக்கு, ப்ராசர் வேணுமா ப்ராசர் இருக்கு, பேட்டரி வேணுமா பேட்டரி, பெரிய பேட்டரி, பெட்டர் ஐபி ரேட்டிங், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், எக்கச்சக்கமான ஃபீச்சர் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு குவிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இந்த மோட்டோட G86 பவரில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட் காம்படிட்டர் ஃபோனே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மோட்டோட G86 பவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான். 8 and 128 வந்து 17,000 ரூபாய். வேற அடிஷனல் வேரியன்ட் கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிம் ஸ்லாட் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ணி ஐபர் சிம் ஸ்லாட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 17,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூபிளாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸும் நம்ம போடுற வீடியோவும் ரெகுலராக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டிசைன் வைஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரீமியமாக இருக்குது. இந்த மோட்டோட S60 Pro, S60 Fusion, அப்புறம் வந்து S60 ஸ்டைலிஷ்லாம் இருக்குல்ல, அதே லைனப்லாம் வந்து இந்த ஃபோன்லையும் டிசைன் வைஸாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 30,000 ரூபாய் எங்க, 17,000 ரூபாய் எங்க, அந்த டிசைனை வந்து இந்த டிசைன் கொடுக்குறப்போ பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். கலர் வைஸாக கூட ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தம் வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டைமென்ஷன் வைஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 8.65 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 198 கிராம் வரைக்கும் இந்த ஃபோனோட வெயிட் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டிசைன் வைஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு மக்கள் கமர்ஷியல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்காக நெக்ஸ்ட் வந்து பெட்டராக இருக்குன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸாக பார்க்குறப்போ செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த வாட்டி வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே பொறுத்த வரைக்கும் கர்வ் டிஸ்பிளேவோட ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு அதுவும் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் 6.67 இன்ச்சில் 1.5 ரெசல்யூஷனோட ஃப்ளாட் OLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 120 இந்த ஃபோன் எதிர்பார்க்கலாம். 4500 வரைக்கும் ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸும் 1400 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் போடும். கார்னிங் 7A ப்ரொடக்ஷனும் HR10+ம் நிறைய விதமான டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா கலர் பூஸ்ட் ஆப்ஷனே கூட இந்த ஃபோனில் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ பார்க்குறப்போ கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் மோட்டோவை பொறுத்த வரைக்கும் அச்சுக்க முடியாது சொல்லலாம். டிஸ்பிளே வைஸா இந்த மோட்டோட G86 பவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசர் வந்து ஓகே தான், ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆகணும். MediaTek Dimensity 7400 ப்ராசர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது TSMCோட ஒரு 4 nanometer ப்ராசர் மாடல் ஜிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராக ஃபார்ம் பண்ணும். ஆனால் வந்து ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 விட அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபார்ம் பண்ணாது. ரியல்மியோட P3 இருக்குல்ல அந்த ப்ராசரோட இது வந்து ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணாது. அதே பெட்டராக ஃபார்ம் பண்ணும். இது கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே பெட்டராக தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DDR4X RAM 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 17,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு RAM அண்ட் ROM மிஷின் தான். ஏன்னா வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து DDR4X 2.2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு சூப்பராக ஃபார்ம் பண்ணும். ஹை கிராஃபிக்ஸில் வந்து கேம் ஆடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அதிகமான மல்டிடாஸ்கிங்கான மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் கொஞ்சம் பெட்டராக இருக்காது. இது ஒரு மீடியமான லெவலில் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்றீங்கன்னா இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு செம்மையாக இருக்கும் கேமரா வைஸாக பொறுத்த வரைக்கும். மோட்டோவில் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேக்கும் ஐபி ரேட்டிங்கும் கேமராக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்க. அந்த வகையில் இந்த மோட்டோட G86 பவரில் கூட மெயின் இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருக்காங்க சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா டூயல் கேம் செட்டப் தான். 50 watts வரைக்கும் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட LTR 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித் ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 1.88 அப்சர் வித் OS சப்போர்ட்டும் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 114 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஃபீல்டு இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அல்ட்ரா வைட் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான ஒரு ஃபோட்டோ குவாலிட்டியை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஃபோனில். லோ லைட்லையும் அது மட்டும் இல்லாமல் நைட் மோட்லையும் அந்த பெஸ்ட் கேமரா குவாலிட்டி இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கேமரா வைஸாக பார்க்குறீங்க அப்படின்னு செல்ஃபி கேமரா வைஸாகவும் எனக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோன் 32 மெகாபிக்சல் இருக்கும் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. வித் வந்து நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பர் செகண்டில். எதுக்காக இந்த ஃபோன் வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோட்டோ மொபைல்லே வந்து இந்த ஃபோனில் வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6720 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி 2 days வரைக்கும் நீங்கள் பேட்டரி பேக்கப் இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்க முடியும். கூட வந்து 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொஞ்சம் மொக்கா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக இந்த ஃபோன் வந்து வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து IP68+69 அதுக்கப்புறம் மில்டி கேட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வந்து மோஸ்ட் டியூரபிளான ஃபோனாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு 1.5 மீட்டர் வாட் டெப்த்தில் 30 மினிட்ஸ் வரைக்கும் சர்வே பண்ணும் இந்த மோட்டோட G86 பவர் பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கூட சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபோனில் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். வைஃபோட 6 வெர்ஷன், ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டோல்பி ஆட்டம் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட் வேல்யூபிளான ஃபோனாக இருக்கும் இந்த மோட்டோட G86 பவர் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. இதெல்லாம் கூட பெட்டராக கொடுத்துருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனோட மெயின் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் தான் ஓஎஸ் அப்படி தராங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்படி தராங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 1 இயர் தானா இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருந்தா கூட எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 45 வாட்டும் 65 வாட்டும் கொடுத்துருந்தாக்கான்ட்டு கொஞ்சம் ஒன்று பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 33ன்றது கொஞ்சம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கம்மி தான். ஒரு மொக்கையான விஷயம் தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் விஷயம். சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே வைஸாகவும் சரி, டிசைன் வைஸாகவும் சரி, பெட்டரான ஐபி ரேட்டிங் ஆகட்டும், ஒரு டீசென்டான ப்ராசர் ஆகட்டும், அது பெட்டரான கேமரா குவாலிட்டி, செல்ஃபி கேமரா வைஸும் சரி, ஒரு பெரிய பேட்டரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோட்டோட G86 பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். 120,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சூப்பரான வேல்யூபிளான ஃபோன் இந்த மோட்டோட G86 கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோஸ் வந்துருக்கிறேன். மறக்காம கீழே கிளிக் பட்டன் வீடியோ ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். பை பை.